உங்களுடைய டயலர் பேட் திடீர்னு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? நீங்கள் என்ன கால் பண்ணாலும் உங்களுக்கு வர்ற கால் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கா? இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்குன்னா அது ஒன்றும் நீங்கள் பயப்பட வேணாம். அது கூகுள் தரப்புலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க நியூ அப்டேட். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் டயல் பேடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு பிடிக்கல, நான் வந்து என்னோட பழைய மாதிரி மொபைலில் உள்ள டயல் பேடை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டயல் பேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும், ஆப் இன்ஃபோன்னு சொல்லிட்டு. ஒரு சில மொபைலில் இந்த மாதிரி ஐகான் காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணணும்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடும். இப்போ ரைட் சைடு மேலே 3 புள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துக்குங்க. இது நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுடைய ஓல்டு டயலர் பேட் திரும்பி உங்களுக்கே கிடச்சிடும். இப்போ அன்இன்ஸ்டால் ஃபோன், உங்களுடைய டயல் பேட் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. இது கொடுக்கறதுனால உங்களுடைய ஓல்டு டயல் பேட் ஹிஸ்ட்ரி வந்து டெலீட் ஆகிடுன்ட்டு பயப்பட வேணாம். எல்லாமே நம்மளுக்கு அப்படியே கிடச்சிடும். இப்போ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் உங்களுடைய எந்த ஹிஸ்ட்ரியுமே நம்மளுக்கு டெலீட் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த நியூ அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே இந்த பேடை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு அது யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா உங்களுடைய ஓல்டு டயல் பேடை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.